Hello friends, welcome to Homemakers Bowl. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சீடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கிருஷ்ண ஜெயந்தி வருது இல்லையா, உப்பு சீடையும் வெள்ளை சீடையும் எப்படி செய்கிறதுன்றதான் நம்ம பார்க்க போகிறோம். இது பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்கிறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு நான் ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். டீட்டெயில் ரெசிபியை பார்க்குறதுக்கு நம்ம வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணுங்க, ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்தையும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு கரெக்டாக தெரியும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதுக்கு முதல்ல நம்ம உளுந்து மாவு எடுத்துக்கணும். உளுந்து மாவை நம்ம வீட்டிலையே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு, நார்மல் வெள்ளை உளுந்து தான், நான் உருட்டு உளுந்து தான் எடுத்திருக்கேன். அதை தேவையான அளவுக்கு எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். எண்ணெயெல்லாம் சேர்க்க வேண்டாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆறுனதுக்கப்புறம் பொடி பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் பொடி பண்ணிவிட்டு சலிச்சு எடுத்து யூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு சீடை வெடிக்காமல் வரும். இதில் ஃபஸ்ட்டு டிப்பே அரிசி மாவையும் உளுந்து மாவையும் நல்லா சலிச்சுட்டு வறுத்துட்டு நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ இதை நல்லா இந்த மாதிரி வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணிவிட்டு சலிச்சு எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ உப்பு சீடைக்கும் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து மாவு சேர்க்குறேன். வெள்ளை சீடைக்கும் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து மாவு நான் சேர்க்குறேன். 1 கப்பு அரிசி மாவுக்கு நான் இந்த ரேஷியோ சொல்கிறேன். இதை நீங்கள் அப்படியே டபுள் பண்ணுறதுன்றது உங்கள் ரேஷியோவை பொறுத்து நீங்கள் டபுள் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ உளுந்து வறுபட்டுச்சு, இதை ஒரு ஓரமாக ஆற வச்சிடலாம். இப்போ அடுத்து அரிசி மாவை எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். பெரிய ஒரு வானல் போட்டுக்கிட்டு அதில் 1 கப்பு அரிசி மாவை, நம்ம கடையில் வாங்கின அரிசி மாவு தான் இப்போ இதை நான் யூஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் வீட்டிலேயே இடியாப்பத்துக்கு ரெடி பண்ணுவீங்க இல்லையா, பச்சரிசியை நல்லா கழுவிட்டு நிழல்ல உலர்த்தி மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துட்டு நல்லா வறுத்து பத பண்ணி எடுத்து வச்சிருக்கிற மாவை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கடையில் வாங்கின அந்த அரிசி மாவை 1 கப்பு அரிசி மாவை நல்லா வறுத்துக்கிறேன். நல்ல ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுப்பட்டு நல்லா வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதில் அந்த கட்டி கட்டியாக திப்பி திப்பியாக இருக்கும். அது எல்லாமே வறுக்க வறுக்க அப்படியே இழக்கோளம் போடுற அளவுக்கு மழன்னு ஆகிடும். அந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி மாவை எடுத்துடலாம். இப்போ இது ஒரு சீடை உப்பு சீடைக்கு நான் 1 கப்பு வறுத்து எடுத்துக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு 1 கப்பை நான் வெள்ளை சீடைக்கும் வறுத்து எடுத்து ரெடி பண்ணி இதே மாதிரி ஒரு பிளேட்டில் ஏற்கனவே வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம உளுந்தையும் வறுத்துட்டோம். அதை ஆறினோடனே அதை அரைச்சிக்கலாம். இப்போ உப்பு சீடைக்கு கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காவை வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. வெள்ளை சீடைக்கு டைரெக்டாக சேர்த்துக்கலாம். உப்பு சீடைக்கு வறுத்து நம்ம சேர்த்தாதான் அதில் அந்த ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி லைட்டாக வறுத்துட்டு அந்த மாவில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். தேங்காய் துருகும் பொழுது அந்த ஓடு அந்த சில்லெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இருந்ததுன்னா மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிக்கோங்க. நல்ல பூ மாதிரி துருவின தேங்காய் இருக்கணும், இல்லைன்னா நம்மளுக்கு சீடை வெடிக்கும். அதனால் அதையும் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ இதையும் வாசம் வர அளவுக்கு வறுத்தா போதும். நிறம் மாறணும்னு அவசியம் இல்லை. வாசம் வர அளவுக்கு வறுத்துட்டு அதையும் ஒரு பிளேட்டில் ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் வெள்ளை சீடைக்கு வெள்ளத்தை எப்படி கரைச்சி நம்ம எடுத்துக்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ தேங்காய் வறுப்பட்டுடுச்சு, இதை நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்து வெல்லம் கரைசல் எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இதுக்கு ஒரு வானலில் 3/4 கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. பொடிச்சு நல்ல பொடியாக நுணுக்கிட்டு அதில் 3/4 கப்பு, நம்ம எந்த கப்பில் அரிசி மாவு எடுத்தோமோ அந்த கப்பில் 3/4 கப்பு வெல்லம், 1/2 கப்பு தண்ணி. சரிங்களா? எல்லாத்துக்கும் ஒரே கப்பையே பயன்படுத்துங்க. அப்போ தான் உங்களுக்கு அளவுகள் மாறுபடாது, சீடையும் உங்களுக்கு ஒழுங்காக வரும். இப்போ இது நல்லா கரைஞ்சோடனே இதை ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இது இருக்கட்டும். இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ உளுந்தை நான் ஆறுனதுக்கப்புறம் நல்லா மிக்சி ஜாரில் பொடி பண்ணி இந்த மாதிரி சல்லடையை பயன்படுத்தி நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை ஒரு பிளேட்டில் ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். நல்லா மையாக அரைச்சிக்கோங்க உளுந்தை, திப்பிகள் இல்லாமல். அப்போ தான் நமக்கு நிறைய கிடைக்கும். நிறைய திப்பிகளில் போயிட போகுது. அதனால நல்ல மைய மிக்சி ஜாரில் அரைச்சி சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு சின்ன பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். மீதி உளுந்து இருந்ததுன்னா நம்ம முறுக்கு மாவு வேறு எதுக்காவது நம்ம பயன்படுத்திக்கலாம். இது இருக்கட்டும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சீடைக்கு அரிசி மாவெல்லாம் அடுத்து சலிச்சுக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா 2 கப்பு தனித்தனியாக, அதை ஒவ்வொரு கப்பாக நம்ம சலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 1 கப்பு அரிசி மாவை நான் வறுத்ததை நல்லா சலிச்சுக்கிறேன்.
இதில் வந்து நம்ம ஏன் சலிக்கிறோம்னா, நம்ம வந்து வறுத்த பிறகு அதில் நிறைய திப்பிகள் கப்பி மாதிரி சின்ன 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 உருண்டைகளாக இருக்கும். அதெல்லாம் இருந்ததுன்னா சீடையில் நம்ம உருட்டி எண்ணெயில் போடும் பொழுது தெளிக்கும், வெடிக்கும். அதனால தான் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி சலிச்சு எடுத்து வச்சுக்கிறோம். நான் முன்னமே சொன்ன மாதிரி தான், நான் சொல்கிற அத்தனை டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி கரெக்டாக செஞ்சிங்கன்னா சீடை வெடிக்கவே வெடிக்காது, நல்லாவும் உங்களுக்கு வரும். இப்போ இதை வந்து ஒரு ஓரமாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டேன். திருப்பி இதே மாதிரி 1 கப்பு அரிசி மாவை நம்ம வறுத்து வச்சுருக்கோம். அதையும் வந்து அடுத்து வந்து இதே மாதிரி சலித்து இன்னொரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தனித்தனியாக எடுத்து வச்சு தான் உங்களுக்கு வந்து உப்பு சீடையும் வெள்ளை சீடையும் நான் காமிக்க போகிறேன். இப்போ அதே மாதிரி இன்னொரு கப்பையும் நான் வந்து சலித்து எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் போட்டுட்டு கமெண்ட்ஸ்லேயும் ஃபீட்பேக் சொல்லுங்கள் செஞ்சு பார்த்துட்டு. ஓகேங்களா? இப்போ தனித்தனியாக நான் 2 பவுலில் அரிசி மாவை நல்லா சலிச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ இது இருக்கட்டும். இப்போ வந்து தனித்தனியாக உங்களுக்கு எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்றதை நான் இப்போ காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து வெள்ளை சீடைக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 1 கப்பு அரிசி மாவு. இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து மாவு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. கருப்பு எள்ளு இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை. சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் திருப்பியும் தேங்காய் துருவலில் திப்பிகள் இல்லாமல் எதுவும் வந்து ஓடுகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்ல துருவின தேங்காய் பூ போல் இருக்கணும். அதையும் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ வெள்ளை கரைசலை ஃபில்டர் பண்ணி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். 3/4 கப்பு வெல்லம், 1/2 கப்பு தண்ணி, 1 கப்பு அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து மாவு. கரெக்டுங்களா? இப்போ இதை அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வந்து கையால் கிளறி விடுங்க. நான் இப்போ சூடாக இருக்கவே நான் கரண்டியால் கிளறேன். நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் கூட நீங்கள் சேர்த்து பிசைஞ்சு விடலாம். இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து நெய் சேர்க்க மறந்துட்டேன். நான் இப்போ வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். டீஸ்பூன் நெய் சேருங்க, டேபிள் ஸ்பூன் வேண்டாம். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கலந்த மாவில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு ஓரமாக இதை நம்ம வச்சிடலாம். நல்லா பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், சப்பாத்தி மாவு மாதிரி நல்ல மிருதுவாக சாஃப்டாக இருக்கும். அதையும் பிசைஞ்சு நம்ம ஒரு ஓரம் வச்சிடலாம். இப்போ அடுத்து வந்து உப்பு சீடைக்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இது ஒரு ஓரம் இருக்கட்டும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ உப்பு சீடைக்கு அதே மாதிரி 1 கப்பு அரிசி மாவு, அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுத்து இதில் வந்து 1/2 டீஸ்பூன் கருப்பு எள்ளு நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும். கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் வந்து அதாவது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துக்கோங்க. நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய், அதையும் இதில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ கையால் நல்லா பிசைஞ்சு விடுங்க. இப்போ இதுக்கு தண்ணி சேர்க்கறது தான் நம்ம பார்த்து சேர்க்கணும். அப்படியே எடுத்து பொதன்னு ஊற்றிடாதீங்க. நம்ம வந்து எந்த கப்பில் அரிசி அளந்தோமோ அந்த கப்பில் இப்போ 3/4 கப்பு நான் தண்ணி எடுத்திருக்கேன். அவங்கவுங்க அரிசி மாவை பொறுத்து அந்த வந்து நம்மளுக்கு அந்த தண்ணியோட அளவு வந்து மாறுபடும், தண்ணி இழுக்கிறது மாறுபடும். அதனால் இப்போ என்னுடைய இந்த மாவுக்கு 3/4 கப்பு தண்ணி கரெக்டாக இருந்தது. நான் உங்களுக்கு காமிச்சு கரெக்டாக கலந்து சேர்க்குறேன் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஊற்றி தான் நான் சேர்க்குறேன். பொதன்னு ஊற்றி நிறையா ஆக்கிட்டிங்கன்னா குழன்னு ஆகிடும். அப்புறம் நம்மளுக்கு உருட்டும் பொழுது மாவு வந்து நல்ல பதத்தில் வராது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கெட்டியாக சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. எனக்கு வந்து இப்போ இந்த 1 கப்பு அரிசி மாவுக்கு 3/4 கப்பு தண்ணி கரெக்டாக இருந்தது. சாதாரண தண்ணி தான், சுடு தண்ணிலாம் கிடையாது. நார்மல் தண்ணி, நல்ல ரூம் டெம்பரேச்சரில் நார்மலாக இருக்கிற தண்ணியை சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. நான் அதில் எப்படி ஒன்று மறந்தனோ அதே மாதிரி இதில் வந்து பெருங்காயத்தூளை நான் சேர்க்கறதுக்கு மறந்துட்டேன். பெருங்காயத்தூளை வந்து நான் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதுலேயும் திப்பிகள் இருக்கக்கூடாதுன்றதுனால தண்ணியில் கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் வந்து இப்போ இதில் கடைசியாக நான் சேர்த்து பிசைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சமாக பெருங்காயத்தூளை வந்து நான் வந்து தண்ணியில் கலந்து அப்படியே கரைச்சி வச்சுருக்கேன். மீதி இருக்கிற அந்த தண்ணி மட்டும்தான் ஊற்றிக்கிறேன். அடியில் இருக்கிற திப்பிகளை அப்படியே விட்டுட்டு இப்போ இதை அப்படியே நல்லா கரைச்சிக்கிறேன். நான்
இப்போ நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு ரெடி பண்ணி இதையும் ஒரு ஓரம் வச்சிடலாம். இது வந்து ஒரு அரை மணி நேரம் இது ரெண்டும் அப்படியே இருக்கட்டும், ரெண்டு மாவுகளும். அதுக்கப்புறம் நம்ம உருட்டுறது எப்படின்றத நம்ம பார்க்கலாம் அரை மணி நேரம் கழித்து. இப்போ பாருங்கள், ரெண்டும் இப்படி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து உப்பு சீடைக்கு எப்படி உருட்டுறதுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம வந்து மணி கொழுக்கட்டையெல்லாம் நம்ம சேனலில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நல்லா உருண்டை உருண்டையாக அப்படியே நம்ம பொறுமையாக உருட்டுவோம். இது வந்து நீங்கள் அந்த அளவுக்கு டைட்டாக உருட்ட தேவையில்ல, லைட்டாக. அதாவது வந்து அந்த உருண்டை வந்து உங்களுக்கு 2 சுற்று தான் உள்ளங்கையில் வச்சு. நீங்கள் ரொம்ப டைட்டாக உருட்டினீங்கன்னா எண்ணெயில் போடும் பொழுது அந்த ஏர் பபிள்ஸ்லாம் உள்ளே போயிட்டு வெந்து வரணும் நமக்கு சீடை. அப்போ அதனால் கூட சில சமயம் வெடிக்கும். அதனால் லூஸாக இருந்தால் தான் நம்மளுக்கு சீடை வந்து பொரிஞ்சு அழகாக வரும், உள்ளேயும் வெந்து வரும். அதனால் அப்படி 2 சுற்று இப்படி சுற்றி ஃப்ரீயாக விட்டுடுங்க. இதுக்கப்புறம் உட்காந்து நிதானமாக போட்டு உருண்டை உருட்டிக்கிட்டு இருக்காதிங்க. அழகாகவே உங்களுக்கு சீடை நல்லா வந்து வெடிக்காமல் அழகாக வரும். அதனால் இந்த மாதிரி கடகடன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி அழகாக எடுத்து வச்சுடுங்க. இது வந்து ஒரு மணி நேரம் நமக்கு உலர்ந்து அப்படியே இருக்கணும். அதனால் இதை மாதிரி உருட்டி இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் தனியாக வச்சுடுங்க. நிறைய செய்கிறதா இருந்தால் ஒரு பெரிய துணி விரித்து காட்டன் துணியில் உலர்த்தி அப்படியே வச்சுடுங்க. இது இருக்கட்டும். இப்போ வெள்ளை சீடைக்கு எப்படி உருட்டுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். வெள்ளை சீடையும் கொஞ்சம் பெரிய சைஸாக கூட நீங்கள் உருட்டிக்கலாம். வெள்ளை சீடை வந்து எப்படி இருந்தாலுமே நம்ம எண்ணெயில் போட்டோன்னே அப்படியே அந்த பூ போல் அந்த விரிஞ்சு அது வெடிக்க தான் செய்யும். அந்த வெல்லம் கலந்துருக்கிறதுனால, தேங்காய் கலந்துருக்கிறதுனால அது அப்படி கொஞ்சம் விரிஞ்சு அப்படி தான் வரும். அதனால் அது நம்ம எப்படி உருட்டினாலும் அது அப்படி தான் வரப்போகுது. அதனால் நீங்கள் வந்து அடுத்து வந்து வெல்லம் வந்து சேர்ந்துருக்கிறதுனால இது கொஞ்சம் தளர்வாக இருக்கும் இந்த மாவு. அந்த உப்பு சீடை மாதிரி கொஞ்சம் டைட்டாக இருக்காது. அதனால் வெள்ளை சீடையை அழகாக எந்த ஷேப்புக்கு வேணுமோ கொஞ்சம் பெருசாக கூட நீங்கள் திரட்டி இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதையும் உருட்டி ஒரு ஓரம் வச்சுடுங்க. ரெண்டுமே வந்து ஒரு அரை மணி நேரத்திலிருந்து 3/4 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ரெண்டுமே நான் உருட்டிட்டேன். இது ரெண்டுமே அப்படியே இருக்கட்டும். வெள்ளை சீடையை மிதமான சூட்டில் பொரிச்சு எடுக்கணும். உப்பு சீடை அதை விட கொஞ்சம் அதிகமாக, ஆனால் ஹை ஃப்ளேமில் கிடையாது, கொஞ்சம் சூடு இருக்கணும். இது ரெண்டுத்துக்கும் எண்ணெய் வந்து நம்ம காய வைக்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெள்ளை சீடையை போட்டு எடுக்க போகிறோம். இப்போ எண்ணெய் வந்து காய வச்சுருக்கேன், பார்க்கலாம் எப்படி எடுக்கிறதுன்றதை, போட்டு எடுக்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ அடுப்பில் வானலில் எண்ணெய் வச்சுருக்கேன். இது வந்து நல்லா வந்து நமக்கு வந்து குலோப் ஜாமுன்லாம் போடுவோம் இல்லையா, மிதமான சூடாக இருக்கணும். இப்படி எடுத்து போட்டோம்னா அப்படி உடனே இப்படி மேலே எழும்பி வரணும். அந்த ஸ்டேஜில் இருக்கும் பொழுது ஸ்லோவாக ஃபுல்லாக வந்து ஸ்லோ பண்ணிவிடுங்க ஃப்ளேமை. பண்ணிவிட்டு இப்படி ஒன்றா எடுத்து போட்டுடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் போட்டுட்டு உடனே கரண்டியை போட்டு கிளறாதீங்க. வெள்ளை சீடை நீங்கள் போட்ட வேகத்துக்கு கரண்டியை போட்டிங்கன்னா அப்படியே எல்லாம் பிரிஞ்சு அப்படியே எல்லாமே போயிடும். அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து 2 செகண்ட் விட்டுட்டு இப்படி அடியால் இப்படி எடுத்து மட்டும் விடுங்க. போட்டு திருப்பி ஃப்ளிப் பண்ணாதீங்க, திருப்பி விடாதீங்க. அடியில் இப்படி விட்டிங்கனாலே அது மேலே எழும்பி வந்துடும். அப்புறம் எல்லாமே வேகும். திருப்பி ஒரு 2 நிமிஷம் கழித்து இப்படி அடியால் இப்படி எடுத்து விடுங்க. அவ்வளோதான். திருப்பி இது பண்ணிகிட்டு இருக்காதீங்க. இந்த மாதிரி போட்டு நம்ம எடுத்தோம்னா நம்ம வெள்ளை சீடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி அந்த சவுண்டு வந்து அடங்கணும். அந்த பபிள்ஸ் சவுண்டு அடங்குனுச்சுன்னா நீங்கள் எடுத்துடலாம். கலர் வந்து எடுக்கும் பொழுது இந்த மாதிரி இருக்கும். எடுத்து கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ரௌனாக, டார்க் ப்ரௌனாக இருக்கும் வெல்லம் கலந்துருக்கிறதுனால. இப்போ நம்ம வெள்ளை சீடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் போட்டு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி ஒழுங்காக செஞ்சிங்கன்னா நல்லாவே வரும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ அடுத்து உப்பு சீடையை எப்படி போட்டு எடுக்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். பாருங்கள், சூப்பரான வெள்ளை சீடை அழகாக வெடித்து அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கே வந்து அது வெடிப்பாக அந்த வெள்ளை எள்ளு தெரியும் பொழுது சீடை பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஒழுங்காக செஞ்சு பாருங்கள், நல்லாவே வரும். இப்போ உப்பு சீடையை எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம். உப்பு சீடை ஒன்றா போடக்கூடாது. அப்படியே பேட்ச் அப்படியே தள்ளி விட்டுறணும். நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு அந்த எண்ணெயோடைய அளவுக்கு வானலோட இதை பொறுத்து நீங்கள் வந்து அப்படியே ஒரு பேட்ச் அப்படியே தள்ளிடணும். ஒன்றா போட்டுட்டு இருந்தீங்கன்னா சப்போஸ் வெடிக்கிறதா இருந்தால் டப்புன்னு வெடிக்கும். அப்புறம் ஒன்று வெந்துடும், ஒன்று வேகாமல் இருக்கும். அந்த மாதிரி டைம் எடுத்துக்கும். அதனால் அப்படியே ஒரு பேட்சாக போட்டிங்கன்னா அது ஒட்டிக்காது. அதே மாதிரி அந்த வெள்ளை சீடை மாதிரியே நீங்கள் அடியில் கொஞ்சம் 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்படி கரண்டியை இப்படி உள் பக்கமாக இப்படி கொடுத்தீங்கன்னா எல்லாம் மேலே எழும்பி வரும். அதுக்கப்புறம் திருப்பி 2 செகண்ட் கழித்து திருப்பி அப்படியே இப்படி எடுத்திங்கன்னா அழகாக இருக்கும். போட்டு கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லாமே பிரிஞ்சு ஒரு மாதிரி ஆகிடும். அதே மாதிரி தான் வெள்ளை சீடையை எப்படி இது பண்ணிங்களோ அதே மாதிரி இதுக்கு ஃப்ளேம் மட்டும் கொஞ்சம் ரைஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் ரொம்ப லோவில் வைக்காதீங்க. வெள்ளை சீடை பண்ண மாதிரி
பண்ணிங்கன்னா உப்பு சீடையும் சூப்பராகவே வரும். இதே மாதிரி நான் சொன்னதை எல்லாத்தையும் முக்கியமாக சலிச்சுக்கோங்க. ரேஷியோ கரெக்டாக இருக்கணும். வறுத்துக்கணும். வறுத்து பொடி பண்ணி 2 மாவையும் சலிச்சுக்கோங்க. நான் சொன்ன ரேஷியோஸ் எல்லாம் கரெக்டாக போட்டு இதே மாதிரி உலர்த்தி கொஞ்சம் நேரம் உலர்த்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்திங்கன்னா 2 சீடையுமே உப்பு சீடை வெள்ளை சீடை ரெண்டுமே சூப்பராகவே வரும். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இதை ஃபாலோ பண்ணி நீங்களும் செஞ்சு பாருங்கள். கிருஷ்ண ஜெயந்தியை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்தடுத்து நம்ம சீக்கிரமே சந்திப்போம். நான் இதே மாதிரி எல்லா பேட்சஸையும் போட்டு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.